கூட்டத்திலே கலந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய உறவுகள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியுடன் கூடிய வணக்கத்தை உங்களுக்கு பணிவோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த விழாவிற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற மதுரை மாவட்ட செங்குந்த மகாஜன சங்கத்தினுடைய தலைவர் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய அண்ணன் ரவீந்திரன் அவர்களே, எனக்கு பின்னால் மிகச் சிறப்பானதொரு உரையை நிகழ்த்தி இந்த மகாஜன சங்கத்தினுடைய மாபெரும் தலைவராக பொறுப்பேற்று வழிநடத்தி கொண்டிருக்கின்ற எனது அருமை அண்ணன் கைத்தறி கதிரவன் KPK செல்வராஜ் அவர்களே, முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கின்ற பொதுச் செயலாளர் RP குமரகுருபரன் அவர்களே, பொருளாளர் அன்பிற்குரிய அண்ணன் காந்தி அவர்களே, மகளிர் குத்துவிளக்கேற்றிய எனது அன்பிற்கினிய மகளிரினையை சார்ந்த சகோதரிகளை, உறுதிமொழியை வாசித்து மாநில பொதுக்குழுவினுடைய உறுப்பினர் அண்ணன் கந்தசாமி அவர்களே, விழாவை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கின்ற பொதுக்குழு உறுப்பினர் டாக்டர் K முத்துவேல் அவர்களே, வரவேற்புரை ஆற்றி அமர்ந்திருக்கின்ற செயலாளர் அருமையண்ணன் திருநாவுக்கரசு அவர்களே, இந்த விழாவிலே வருகை தந்திருக்கின்ற மாநிலத்தினுடைய துணைத் தலைவர் அன்புக்குரிய மாப்பிள்ளை நந்தகோபால் அவர்களே, மாநில நிர்வாகிகளுக்கு பாராட்டி வாழ்த்துறை வழங்க வந்திருக்கின்ற அருமை சகோதரர் உதயகுமார் அவர்களே, சோமசுந்தரம் அவர்களே, கனகராஜ் அவர்களே, ராமசுப்பிரமணியம் அவர்களே, VVCR முருகேச முதலியாருடைய வழித்தோன்றல் அவருடைய பேரன் மணிகண்டன் என்கின்ற முருகேசன் அவர்களே, வெங்கடாஜலம் அவர்களே, விக்னேஸ்வரன் அவர்களே, அன்னக்குடி காந்தி அவர்களே, பொன்விழா மலரை நான் வெளியிட்ட பொன்விழா மலரை பெற்றுக்கொண்ட அருமை அண்ணன் SK ராமச்சந்திரன் அவர்களே, கல்வி ஊக்கத்தொகை பெறுவதற்கு வருகை தந்திருக்கின்ற அன்பிற்கினிய செங்குந்தர் குலத்தினுடைய செல்வி ஓமி அஞ்சலி அவர்களுக்கும், அன்பிற்கினிய தொழிலதிபர் B சத்யா ஸ்ரீதர் அவர்களுக்கும், மற்றும் இந்த விழாவிலே கலந்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய மாப்பிள்ளை திண்டுக்கல் SKC சண்முகவேல் அவர்களையும், தென்னிந்திய செங்குந்த மகாஜன சங்கத்திற்கு ஒரு மிகப்பெரிய அங்கீகாரத்தை பெற வேண்டும் என்பதற்காக உழைப்பை கொடுத்து இந்த சங்கத்தை தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியா மட்டுமல்ல, உலகெங்கும் இருக்கின்ற செங்குந்தர்களை எல்லாம் ஒருங்கிணைப்பு செய்து இன்றைக்கு நாம் இந்த பொன்விழாவை கொண்டாடுகின்ற அளவிற்கு இந்த சங்கத்திற்கு ஒரு சூழ்நிலையை உருவாக்கிவிட்டு மறைந்திருக்கின்ற அருமையா சுதானந்தன் அவர்களுடைய இணையர், அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அக்கா வசந்தா சுத்தானந்தம் அவர்களே, மற்றும் செங்குந்தர் சங்கத்தினுடைய நிர்வாகிகள் நிறைய இருக்காங்க. நிறைய பேர் மாநிலத்தினுடைய தலைவர் அண்ணன் கதிரவன் அவர்கள், கைத்தறி கதிரவன் அண்ணன் KPK அவர்கள் இதையெல்லாம் உங்களிடத்திலே அனைத்து பேரையும் சொல்லுவார் என்று கூறி, மேலும் மேடையில் அமர்ந்திருக்கின்ற நான் பெயர் குறிப்பிடாத நம்முடைய சங்கத்தினுடைய அங்கத்தினர்களே, நிர்வாகிகளே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை மீண்டும் ஒருவரை உங்களுக்கு பணிவோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த விழாவை பொறுத்த வரையிலும் ஒரு நிகழ்வோடு சொல்லணும். இங்கே நம்முடைய மாவட்டத்தினுடைய தலைவர்கள் எல்லாம் விழுப்புரத்தில் வந்திருந்தாங்க. விழுப்புரத்தில் வந்திருக்கு, எனக்கு அவங்கெல்லாம் வந்திருக்கிறது எனக்கு தெரியாது. நான் பேசுகின்ற பொழுது என்ன சொன்னேன்னா, இந்த ஃபேஸ்புக்கில் நான் நம்முடைய சமுதாயம் சார்ந்திருக்கின்ற குழு இருந்ததுன்னா அதை நான் லைக் பண்ணி அதை அப்பப்போ பார்த்துக்கிட்டே இருப்பேன்.
அந்த மாதிரி பார்க்கின்ற பொழுது மதுரை மாவட்டத்தில் 24ஆம் தேதி இது நடந்தது. ஒரு 2-3 மாதங்களுக்கு முன்பு நான் சொல்றது. 24ஆம் தேதி இந்த மாதிரி 50வது ஆண்டு பொன் விழா நடக்குதுன்னு போட்டிருந்தாங்க. நான் அந்த மாதத்தை பார்க்கல, அது எந்த மாதம் என்பதை நான் பார்க்கவில்லை. நான் என்ன பண்ணேன், இது மாதிரி மேடையில் பேசுகின்ற பொழுது விழுப்புரத்துக்கு கூப்பிட்டீங்க, நான் வந்திருக்கேன். இப்பொழுது கூட மதுரையில் பொன் விழா நடக்க மாட்டிருக்கு, நான் 24ஆம் தேதி. ஆனால் அந்த விழாவுக்கு அழைத்திருந்தால் கண்டிப்பாக நான் வருவேன் அப்படின்னு சொன்னேன். சொன்னோன்னே இவங்க எல்லாம் பிடிச்சிட்டாங்க. இங்கே இருக்கிற உங்களுடைய நிர்வாகிகள், தலைவர்கள், நம்முடைய பொருளாளர் எல்லாம் அப்போதான் சொன்னாங்க, இன்னும் மதுரையில் அந்த விழா நடைபெறவில்லை, ஆகஸ்ட் மாதம் தான் நடக்குது, உங்களை நிச்சயமாக நாங்கள் அழைப்பதற்கு திட்டமிட்டு இருக்கிறோம், கண்டிப்பாக நீங்கள் வரணும்னு சொல்லி 3 மாதத்துக்கு முன்பே என்னிடத்தில் உத்தரவாதம் வாங்கிவிட்டார்கள். இதை ஏன் என்று சொல்கிறேன் என்று சொன்னால், நமக்கு பொதுவாகவே செங்குந்தர் சமுதாயத்திற்கு பார்த்தீங்கன்னாக்கா உணர்வு இருக்கும். செங்குந்தர் சமுதாயத்தை சேர்ந்த நமக்கெல்லாம் உணர்வு இருக்கும். ஆனால் நமக்கு எந்த இடத்திலும் சாதி வெறி இருக்காது என்பதிலே நாம் மிகவும் பெருமைப்பட வேண்டும். ஏன்னா சமுதாய உணர்வு என்பது வேறு, ஆனால் வெறி என்பது வேறு. ஏன்னா இந்த மதுரைக்கு கீழே இருக்கின்ற நீங்கள் எல்லாம் எங்கள் பகுதியில், அங்கே மேற்கு மண்டலம் நாங்கள் இருக்கிற பகுதியில் இது மாதிரியான சூழ்நிலைகள் எங்களுக்கு அரிதிலும் அரிது. இது மாதிரி சம்பவம்லாம் நாங்கள் பார்த்ததோ கேள்விப்பட்டது கூட இல்லை. ஆனால் நம்முடைய மதுரைக்கு கீழே இருக்கின்ற பகுதியில் சமுதாய ரீதியாக ஒரு சின்ன விஷயம் வந்தால் கூட அது எவ்வளவு பெரிய ஒரு பிரச்சனையை, கலவரத்தை உண்டாக்கும் என்பதையெல்லாம் நாம் பல நேரங்களிலே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதனால் அந்த வகையில் நம்முடைய சமுதாயத்தை பொறுத்த வரையிலும் நாம் மிகவும் அமைதியானவர்கள். மக்களுக்காக அல்லது நமது சமுதாயத்திற்காக உழைக்க வேண்டும். நாம் உண்டு, நம்ம வேலை உண்டு. இது எல்லாவற்றுக்கும் காரணம் என்னவென்று சொன்னால் நம்மிடத்தில் இருக்கின்ற பொறுமை. ஏன் இந்த பொறுமை நமக்கு இருக்கிறது என்பதை நம்முடைய வழித்தோன்றலாக நம்ம எல்லாம், இன்னும் சொல்ல போனால் என்னை போன்றவர்களை எல்லாம், மாப்பிள்ளை நந்து போன்றவர்களை எல்லாம் அரசியல் வாழ்விற்கு வர வேண்டும் என்று எங்களுக்கெல்லாம் ஒரு வேகத்தையும் உற்சாகத்தையும் ஊட்டிய ஒரு தலைவர் இருக்கிறார் என்று சொன்னால் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள். அவருடைய குரலும் அவருடைய பேச்சாற்றலும் அவர் நமக்கு காட்டிய அந்த வழிமுறைகளும் தான் இன்றைக்கு நாம் அரசியல் களத்திலே வந்து இன்றைக்கு இந்த இடத்தில் நாங்கள் நிற்கிறோம் என்று சொன்னால் அதற்கு முழுக்க காரணம் பேரறிஞர் அண்ணா அவர்கள். பேரறிஞர் அண்ணா அவர்களை தான் சொல்வார்கள், தென்னாட்டுடைய பெர்னாட்ஷா என்று சொல்வார்கள், நம் நாட்டுடைய இங்கர்சால் என்று சொல்வார்கள். இது எல்லாவற்றையும் விட அண்ணா அவர்களை பற்றி ஒன்னே ஒன்று மட்டும் உங்களிடத்தில் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். பேரறிஞர் அண்ணா அவர்கள் நாடாளுமன்றத்தில் உரையாற்ற செல்கிறார். அவர் ஏற்கனவே கொஞ்சம் உயரம் குறைவானவர். அழுக்கு வேட்டி, அழுக்கு சட்டை, அழுக்கு துண்டு ஒன்றுதான் போட்டு இருப்பார். எப்பொழுதுமே உடைய ஒரு பெரிதாகவே கவலைப்பட மாட்டார். இவருக்கு அவரோடு நெருங்கி பழையவர்கள் அண்ணா அவர்கள் நாடாளுமன்றத்துக்கு செல்கிறார் என்று சொன்ன உடனே நம்மை போன்றவர்கள் அவர் மேல ஆர்வம் இருக்குது, அவரோடு பாசத்தோடு இருப்பவர்கள், அண்ணா நாடாளுமன்றத்துக்கு போறாரு, நாடாளுமன்றம் போற கோட்டு சூட்டெல்லாம் போறான்னு சொல்லிட்டு அவருக்கு கஷ்டப்பட்டு 2 கோட்டு சூட் எடுத்துக்கிட்டு அவர் காலுக்கு ஷூலாம் போட்டு கொண்டுட்டு வந்திருக்காங்க. கொண்டுட்டு வந்தோன்னு கேட்டாங்களா, சொன்னாராம், எதுக்கு இது அப்படின்னு சொல்லி கேட்டாராம். அப்போ இது மாதிரி நீங்கள் நாடாளுமன்றம் போகிறீங்க, இப்படி தானே போகணும்னு சொன்னாராம். அப்போ சொன்னாராம், தமிழ்நாட்டிலே இருக்கின்ற தமிழன், நம்முடைய செங்குந்த சமுதாயத்தை சார்ந்த நாம் எப்படி இருக்கின்றோமோ அந்த நிலையில் தான் நாம் இருக்க வேண்டுமே ஒழிய ஒரு இடம் நமக்கு கூடுதலாக கிடைத்து விட்டது என்பதற்காக நாம் நம்மை மாற்றிக்கொள்ளக்கூடாது, நாமவே இருக்க வேண்டும் எப்பொழுதும் என்று சொல்லிவிட்டு அதை போட மறுத்து விட்டார். அந்த கோட் சூட்டை போட மறுத்து விட்டார். போட மறுத்து விட்டு அங்கே செல்கிறார். அண்ணாவை அண்ணாவை பற்றி தெரியும், ஆனால் அவருடைய பேச்சாற்றலை பற்றி தெரியாது. அங்கே போய் அண்ணாவை பேச சொல்றாங்க. பேசுகிறார். அவருக்கு சொல்றார், 5 நிமிடம் அல்லது ஒரு 6 நிமிடத்தில் உங்க பேச முடியும். பொதுவாகவே நாடாளுமன்றத்தில் அவ்வளவுதான் டைம் கொடுப்பாங்க. அண்ணா பேச ஆரம்பிக்கிறார். நம்முடைய ஜவஹர்லால் நேரு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார். 5 நிமிடம் 10 ஆனது, 10, 15 ஆனது, தொடர்ந்து நேரம் போயிட்டே இருக்கு. அவர் அமர சொல்லவே இல்லை. கிட்டத்தட்ட
1 மணி நேரம் 15 நிமிடம் அவர் ஆற்றிய உரைதான் இன்று வரையிலும் நாடாளுமன்றத்தில் ஒரு மிக சிறப்பான உரையை ஒரு தமிழன் ஆற்றியிருக்கிறார் என்று சொன்னால் அந்த தமிழன் நம்முடைய செங்குந்தகுல வழித்தோன்றல் பேரறிஞர் அண்ணா அவர்கள். அதை முறியடிப்பதற்கு இதுவரைக்கும் யாரும் இல்லை. அப்படிப்பட்ட அண்ணா சொல்கிறார் நம்முடைய சமுதாயத்தை பற்றி என்னவென்று சொன்னால், நான் நெசவாள குடும்பத்தைச் சேர்ந்தவன். அண்ணா அவர்கள் பேசுகின்ற வார்த்தையை மட்டும் பாருங்க. நான் நெசவாள குடும்பத்தைச் சார்ந்தவன் என்ற முறையிலே ஒரே ஒரு செய்தியை உங்களிடத்திலே சொல்லிக் கொள்கிறேன். நெசவாளியாய் பிறந்தவர் யாரும் பொறுமையாக இருப்பதை தவிர வேறு வழி இல்லை. எல்லாரும் யோசிப்பாங்க, என்னடா நெசவாளர் சமுதாயத்தில் இருந்தா பொறுமையாக தான் இருக்கணுமா, வேற வழி இல்லை அப்படின்னு சொல்றாரு. அதற்கான காரணத்தை சொல்றாரு பாருங்க, அங்கதான் இருக்கிறார். எத்தனை தடவை அருந்த நூலை இணைத்து பார்க்கிறோம். நம்முடைய சமுதாயத்தினுடைய தொழில தறியில அருகின்ற நூலை இணைத்து பார்க்கிறோம், ராட்டையில சுத்துகின்ற நூலை அருந்தால் மறுபடியும் இணைத்து பார்க்கிறோம். அதனால அது சொல்றார், எத்தனை தடவை அருந்த நூலை இணைத்து பார்க்கிறோம், எத்தனை சிக்கல்களை பிரித்திருக்கிறோம், நூலிலே இருக்கின்ற சிக்கல்களை எத்தனை சிக்கல்களை பிரித்திருக்கிறோம். ஆகவே நெசவாளி குடும்பத்தில் பிறந்தவர்கள் நெசவாளியாக இல்லாவிட்டாலும் நெசவாளி குடும்பத்திற்கு இயல்பான ஒருமை குணத்தை பெற்றிருப்பார்கள். எனக்கு நினைவு தெரிந்து நான் கற்றுக்கொண்ட முதல் தொழில் நெசவு தொழில் தான் என்று சொல்லியிருக்கிறார் பேரறிஞர் அண்ணா அவர்கள். இதில் நான் முற்று கவனிக்க வேண்டியது, இன்னைக்கு அப்படியே ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நான் பல இடங்களில் சொல்லுவேன். நானும் மாப்பிள்ளை நந்தெல்லாம் பேசிக்கும் பொழுது ஈரோட்டில் பேசும் பொழுது சொல்லுவோம், மாப்பிள்ளை நம்ம டிஎன்ஏவை அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா பொறுமை 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 பொறுமைக்கு எடுத்துக்காட்டு செங்குந்த சமுதாயம் என்பதை இன்டர்நெட் அல்ல, கிட்டத்தட்ட 75 ஆண்டுகளுக்கு முன்பு நம்முடைய சமுதாயத்திலே இருந்த பேரறிஞர் அண்ணா சொல்லி இருக்கிறார். நம்முடைய டிஎன்ஏலேயே பொறுமை இருக்கிறது. அந்த பொறுமைதான் இன்றைக்கு இந்தியாவிலே, தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியா மட்டுமல்ல, உலகெங்கும் நம்முடைய செங்குந்த சமுதாயம் பறந்து விரிந்திருக்கிறது என்று சொன்னால் நாம் காட்டுகின்ற பொறுமையும் அடுத்த ஒரு இடத்திலே காட்டுகின்ற அன்பும் தான் நம்ம இந்த அளவுக்கு உயர்த்தி இருக்கிறது. எனவே அப்படிப்பட்ட சமுதாயத்திலே பிறந்திருக்கின்ற நாம் எல்லாம் இன்றைக்கு இந்த மதுரை மாவட்டத்திலே நாம் ஒருங்கிணைந்திருக்கிறோம் என்று சொன்னால் எனக்கு மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் இந்த விழாவிற்கு அழைத்து நான் வருவது பெருமை அல்ல, இந்த விழாவிற்கு அழைத்து உங்களை எல்லாம் சந்திக்க எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கின்ற இந்த மதுரை மாவட்ட செங்குந்த மகாஜன சங்கத்திற்கும் இதற்கு அச்சாரமாக ஆணிவேராக இருக்கின்ற தென்னிந்திய செங்குந்த மகாஜன சங்கத்திற்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை பணிவோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல என்னுடைய நிகழ்வு பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய நிகழ்ச்சி முடிஞ்சுதான் வரணும். இந்த மலர் வெளியீட்டு விழா வேற ஒன்று காரணம் அல்ல. எங்கள் ஊரிலே நம்முடைய சுதந்திர போராட்ட வீரர், எங்களுடைய ஈரோடு மாவட்டம் சென்னிமலையை சார்ந்த தியாகி குமரன், அவர் பார்த்தீங்கன்னா இப்போ திருப்பூர் குமரனாக போயிட்டார். அண்ணன் கேபிகே ஊருக்கு போயிட்டார். அதனால அப்படிப்பட்டது திருப்பூர் குமரனுக்கு சிலை வைக்க வேண்டும் என்று சொல்லி எங்களுடைய ஈரோட்டில் வைக்க வேண்டும் என்று சொல்லி பல கோரிக்கைகள் விடுத்ததன் பயனாக எங்களுடைய மாவட்டத்தினுடைய அமைச்சர் அருமையான முத்துசாமி அவர்கள் இன்றைக்கு ஈரோட்டில் திருப்பூர் குமரன் அவர்களுக்கு சிலை அமைத்திருக்கிறார். வெண்கல சிலை, முழு உருவ வெண்கல சிலை. அந்த வெண்கல சிலையை திறப்பதற்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர், எனது மதிப்பிற்கு மரியாதைக்கு உரிய மாண்புமிகு அண்ணன் தளபதி அவர்கள் அதற்கு இசைந்து இன்றைக்கு காணொலி வாயிலாக அந்த சிலை திறப்பு விழா மாலை 5 மணிக்கு நடைபெற இருக்கிறது. பொதுவாக நாளை காலை திங்கட்கிழமை காலை 10 மணிக்கு வைக்கப்பட்டிருந்த நிகழ்வு முதலமைச்சருடைய அவசர அலுவல் காரணமாக இன்று மாலையே அது கொஞ்சம் முன்னாடி அட்வான்ஸ் பண்ணிட்டாங்க. அதனால அந்த விழாவிற்கு நான் போக வேண்டும், அந்த இடத்திலே இருக்க வேண்டும் என்கின்ற காரணத்திற்காக நான் இந்த விழாவை நான் பங்கேற்கின்ற அந்த பொன்விழா மலர் வெளியீட்டை கொஞ்சம் முன்னாடியே முடிச்சு என்னை அனுப்பிச்சிருங்கன்னு சொல்லியிருந்தேன். அதற்காக அவர்களுக்கு மீண்டும் முறை என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இந்த சங்கத்தினுடைய விழா தொடர்ந்து இது போன்று தொடர்ந்து நடக்க வேண்டும். நம்முடைய சமுதாய உணர்வோடு சமுதாயம் சிறந்து இருக்க வேண்டும். இன்னும் சொல்ல போனால் ஒரே ஒரு சின்ன மனசில் இருக்கிற ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு போயிடுறேன். நம்ம எல்லாருமே இருந்துட்டு நம்ம சமுதாயத்தில் ஒற்றுமை இல்லை ஒற்றுமை இல்லைன்னு பேசுவோம். ஏன்னா அது மாதிரி நடக்கும், ஒவ்வொருவருக்கும் அவருடைய வாழ்க்கையில் நடந்துகிட்டு இருக்கு, இல்லைன்னு சொல்லலை. எங்கடா பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் அரசியல் பேசக்கூடாது, ஒரு நிகழ்வு ஒன்று நடந்தது.
ஒரு பதவியிலே நம்முடைய சமுதாயத்தை சார்ந்தவர் இருக்கிறாங்க, அவர்களை கீழே இறக்கிட்டு இன்னொரு சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இருக்காங்க. அந்த கீழே இறக்கிவிட்டு இன்னொரு சமுதாயத்தை ஏற்றி வைத்தது யாருன்னு பார்த்து அலசி ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா நமது சமுதாயத்தை சார்ந்தவர் தான் முன்னாடி நின்று நம்முடைய சமுதாயத்தை சார்ந்தவரை கீழே தள்ளிவிட்டு இன்னொரு சமுதாயத்தை ஏற்றுறோம். ஆனால் நம்முடைய சகோதரர்கள், நம்ம சமுதாயம் சார்ந்த நண்பர்கள்லாம் இந்த வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கில் போடும் பொழுது யார் அதை செய்தார்களோ அவர்களை பற்றி பேசவே இல்லை. இன்னொரு சமுதாயம் ஏறி இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களை இவங்க கடுமையாக விமர்சனம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நான் கேட்கிறேன், ஒன்று ஈரோட்டில் 5 ஆண்டு காலம் நான் சட்டமன்ற உறுப்பினர். 5 ஆண்டு காலம் சட்டமன்ற உறுப்பினர் ஆனதுக்கு பிறகு 2021 வேறொரு இயக்கம் அந்த தொகுதியை கேட்கிறாங்க. என்னிடத்தில் தலைவர் அவர்கள், தளபதி அவர்கள் கூப்பிட்டு சொல்றார், இந்த மாதிரி அவர் கேட்கிறாங்க. அவர் கேட்பதற்கு உரிமை இருக்கிறது. ஏன்னா அவர்கள் அந்த மண்ணிலே பிறந்தவர்கள். அந்த ஈரோட்டிற்காக மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாடு, இந்தியாவிற்காக, தமிழனுக்காக மிகப்பெரிய பாடுபட்டு இயக்கம் அந்த குடும்பத்தினுடைய தலைவராக இருந்தவர். அப்படி இருக்கின்ற பொழுது நாமும் சரின்னு விட்டு கொடுத்துட்டு வந்துட்டோம். அப்ப நம்ம விட்டு கொடுத்துட்டு வந்ததற்காக நாம அந்த சமுதாயத்தை குறை சொல்லக்கூடாது. விட்டு கொடுத்துட்டு வந்துட்டோம், நம்ம தான் வேண்டாம், சரி ரைட்டு, ஏன்னா தலைவர் சொல்றாருன்னு சொல்லிட்டு வந்தோம். அதுபோல அந்த கட்சியில இருந்து கீழே அவரை தள்ளியவர் யார்? அவர் எந்த சமுதாயத்தை சார்ந்தவர்? நம்ம ஆளு. நம்ம கூட இருந்தா நம்மால் கீழே தள்ளுறாரு. ஆனா அதை விட்டுட்டு இன்னொரு சமுதாயம் யார் அந்த இடத்துக்கு புதிதாக வருகிறார்களோ அவர்களை பேசுவதிலே துளி கூட நியாயம் இல்லை என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. வேற ஒன்றும் இல்லை, தவறா சொல்லலை யாரையும். இது ஏன் நான் சொன்ன, இந்த புரிதல் நமக்கு வேண்டும். நல்லதோ கெட்டதோ நம்மை சார்ந்த ஒருத்தர் இருக்காருன்னா நமக்குள்ள 1000 பிரச்சனைகள் இருந்தால் கூட அந்த இடத்திற்கு அவர் தகுதி என்று சொல்லி அவர் வந்து விட்டார். அந்த இடத்தை அவர் அந்த காலத்தை அவர் முழுமையாக அனுபவிப்பதற்கு அல்லது அந்த முழுமையாக அந்த இடத்திலே அந்த பணியை ஆற்றுவதற்கு நாம் அத்துணை பேரும் நமக்குள்ளே எந்த மனமாச்சரியம் இருந்தாலும் அதையெல்லாம் ஓரமாக ஒதுக்கி வைத்துவிட்டு முழுமையாக ஒத்துழைப்பு கொடுத்து பணியாற்ற வேண்டும் என்பது என்னுடைய தனிப்பட்ட சிரம் தாழ்ந்த கரம் தாழ்ந்த கருத்து. எனவே அதை நாம் கடைபிடிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டு, அதே போல இன்னும் இறுதியாக ஒரே ஒரு விஷயம். இங்க வந்து பார்த்தேன், நானும் பல சமுதாயத்தினுடைய மாநாடுகள் கூட்டங்களுக்கெல்லாம் போயிருக்கேன். அழைப்பாங்க, எம்எல்ஏ என்ற முறையில் அழைப்பாங்க, கட்சியினுடைய திமுகவில் கொள்கை பரப்பு செயலாளராக இருக்கிறனால அழைப்பாங்க, போவோம். ஆனால் அங்கெல்லாம் போனால் பார்த்தீங்கன்னா இளைஞர்கள், சின்ன சின்ன பசங்க நிறைய இருப்பாங்க. ஆனால் நம்முடைய சமுதாயத்தில் மட்டும்தான் வாழ்க்கையை வாழ்ந்து நல்லது கெட்டதை தெரிந்து குடும்பத்தோடு வந்து அமர்ந்திருக்கிறேன் என்று சொன்னால் உங்களை எல்லாம் எப்படி பாராட்டுவது என்று எனக்கு தெரியவில்லை. அப்படிப்பட்ட ஒரு நல்ல சமுதாயத்திலே ஒரு நல்ல, இன்னும் சொல்ல போனா அந்த அளவுக்கு மெச்சூரிட்டியா இருக்கிற ஒரு சமுதாயத்திலே நாம் இருக்கின்றோம். அந்த அடிப்படையிலே இங்க வந்திருக்கின்ற அத்துணை அண்ணன்மார்களுக்கும் நம்முடைய அக்காமார்களுக்கு என்னுடைய ஒரே ஒரு வேண்டுகோள், தயவு செய்து நம்முடைய இளைஞர்களை, ஏன்னா நம்ம இளைஞர்கள் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த உணர்வு இல்லாமல் போயிட்டே இருக்கிறான். நம்மால் கொஞ்சம் நம்முடைய வீட்டில் இருக்கின்ற நம்முடைய அண்ணன், அதாவது நம்முடைய குழந்தைகளோ பேரனோ சொல்லி இது போன்ற நிகழ்வுகளுக்கெல்லாம் அவர்களையும் நீங்கள் வர சொல்ல வேண்டும். அவர்களும் இதில் பங்கெடுத்துக் கொண்டால் நம்முடைய சமுதாயத்தை பற்றியும் நம்முடைய சமுதாயத்திற்காக உழைத்த தலைவர்களை பற்றியும் நாம் எப்படியெல்லாம் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே இருந்து கொண்டிருக்கிறோம், நம்முடைய வழித்தோன்றல்கள் எல்லாம் இந்த தமிழ்நாட்டுடைய வரலாற்றுக்கும் இந்த தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கும் இந்திய நாட்டினுடைய சுதந்திர போராட்டத்திற்கும் எப்படியெல்லாம் உழைத்திருக்கிறார்கள் என்கின்ற வரலாற்றை எல்லாம் அவர்கள் தெரிந்து கொள்வார்கள். எனவே அடுத்த முறை இந்த இடத்திற்கு நீங்கள் அழைத்த பொழுது நான் வருகிறேன். கண்டிப்பாக இதிலே குறைந்தபட்சம் இந்த பாதிக்காவது அந்த இளைஞர் கூட்டமும் இருக்க வேண்டும் என்ற என்னுடைய ஆசையை வெளிப்படுத்தி எனக்கு வாய்ப்பு கொடுத்த தென்னிந்திய மகாஜன சங்கத்திற்கும் மதுரை மாவட்ட சங்கத்திற்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.